ரெஸ்பான்ஸ் வெல்கம் டு எக்ஸாம்ஸ் மீட் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸில் சரிங்களா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி ஏப்ரல் அப்போ வந்து என்னென்னா அம்பேத்கரை பற்றி ஒரு முக்கியமான கட்டுரை வெளியாயிருந்துச்சு. அந்த கட்டுரையினுடைய தலைப்பை அப்படியே இங்கே கொடுத்துட்டோம். என்னென்னா ஹவு டாக்டர் அம்பேத்கர் லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் த இந்தியாஸ் மாடர்ன் லேபர் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்தியாவினுடைய நவீன தொழிலாளர் சட்டங்களுக்கு அம்பேத்கர் எவ்வாறு அடித்தளமிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னால் ஒரு 2-3 குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் கொஷினே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர் டு த மாடர்ன் சொசைட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நவீன இந்தியாவுக்கு அம்பேத்கரனுடைய பங்களிப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட ஐஎன்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா எமினன்ட் லீடர்ஸ் அப்படின்றல அம்பேத்கர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்மளுக்கு ப்ரிலிம்ஸு ப்ளஸ் மெயின்ஸு ரெண்டுலேயுமே வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். சரிங்களா, ஆர்டிக்கல்குள்ளார போயிடலாம். சரிங்களா, ஸோ ஒன்ஸ் அகைன் நான் வந்து என்னென்னா அந்த இதை படிச்சிட்றேன். ஹவு டாக்டர் அம்பேத்கர் லைடு த ஃபவுண்டேஷன் ஃபார் த இந்தியாஸ் மாடர்ன் லேபர் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது தான். சரிங்களா, ஓகே. ஸோ டைட்டிலில் போகிறப்ப அம்பேத்கர் வைசாயனுடைய நிர்வாக குழுவில் வந்து தொழிலாளர் உறுப்பினராக எந்த வருடம் பணிபுரிகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1942 46 வரலும் பணிபுரிகிறாரு. சரிங்களா, இந்த வைஸ்ராயினுடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கேபினட் மினிஸ்டர் அப்படின்ற அந்தஸ்துக்கு இணையாக எடுத்துக்கலாம். சரிங்களா, அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தொழிலாளர்கள் ஒரு கொலோனியல் ஸ்ட்ரக்சரில் தான் ஒர்க் பண்ணாங்க. சரிங்களா, ஸோ அது பிரிட்டிஷர்ஸ் தான் பெரும்பாலான இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு கொலோனியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்பாங்க. காலனிய சுரண்டல் அமைப்பிலிருந்து தொழிலாளர்களை அவங்களுடைய உரிமை அடிப்படையில் ஒரு நலம்புரி மாதிரி அப்படின்னா ஒரு வெல்ஃபேர் மாடலுக்கு மாற்றிய ஒரு புரட்சிகரமான சகாப்தம் எதுனா அம்பேத்கர் வைஸ்ராயினுடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் மெம்பராக இருந்த காலகட்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்தது அம்பேத்கர் தொழிலாளர்களுக்காக என்னென்ன வகையான நடவடிக்கைகளை எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பணிச்சூழலில் அடிப்படை சீர்திருத்தம். சரிங்களா, ஃபண்டமெண்டல் ரிஃபார்ம்ஸ் இன் ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஃபண்டமெண்டல் ரிஃபார்ம்ஸ் இன் ஒர்க்கிங் கண்டிஷன். சரிங்களா, அதில் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அம்பேத்கர் தொழிலாளர் அமைச்சர்னே வச்சுப்போம் நம்மளுக்கு புரிகிற மாதிரி. அமைச்சராக நம்மளுக்கு வந்து என்னென்னா பதவி ஏற்பதற்கு முன்பு ஒரு நாளைக்கு ஒரு தொழிலாளி 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் வரலும் அவர் வந்து என்னென்னா உழைக்க வேண்டியதாக இருந்துச்சு. சரிங்களா, அந்த காலகட்டத்தில் தான் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாரு. சரிங்களா, ஸோ பிரிச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, 1942 நடைபெற்ற 7வது இந்திய தொழிலாளர் மாநாடு இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸில் வந்து என்னென்னா அதுக்கான தரவுகளோடு வந்து என்னென்னா அதை சமர்ப்பித்து அதை வந்து என்னென்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. சரிங்களா, அடுத்ததாக தொழிற்சாலைகள் சட்ட திருத்தம். சரிங்களா, ஒவ்வொரு தொழிற்சாலைகளுக்கும் என்ன சட்ட திருத்தங்களை கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கான கட்டாய விதிகளை வந்து என்னென்னா அதில் அறிமுகப்படுத்துகிறாரு. சரிங்களா, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் தொழிலாளர்களுக்கு ஓய்வு இடைவேளை, அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஊதியத்துடன் கூடிய விடுமுறை, சுத்தமான குடிநீர், அதுக்கப்புறம் கழிவறை வசதி, இது எல்லாத்தையுமே வந்து என்னென்னா ஏற்படுத்தினார். சரிங்களா, இன்னும் சொல்லப்போனால் வந்து என்னென்னா நம்மளுக்கு தொழிலாளர்களுக்கான வேலை நேரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. அது வந்து என்னென்னா வாரத்திற்கு 48 மணி நேரத்தை தாண்டக்கூடாது. ஒருவேளை அப்படி தாண்டும் பட்சத்தில் ஓவர் டைம் பார்க்குறவங்களுக்கு இந்த 8 மணி நேரம் செய்யக்கூடிய ஊதியத்தை விட அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரிங்களா, ஆனால் இது தவிர்க்க முடியாத சூழலில் தான் செய்யணுமே ஒழிய மற்றபடி பெரும்பாலும் ஓவர் டைம் வந்து என்னென்னா தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா தொழிலாளி
தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கும் குடும்பத்தினரிடமிருந்து செலவழிப்பதற்கும் தன்னுடைய கலாச்சாரத்தை மேம்படுத்துறதுக்கெல்லாம் அவனுக்கு ஓய்வு நேரம் ரொம்ப அவசியமானதாக இருக்குது அப்படின்றதோட மட்டும் இல்லாமல் ஒரே தொழிலாளிகிட்ட நீங்கள் ஓவர் டைம் கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்கிறத விட நீங்கள் வந்து அந்த ஓவர் டைம் வந்து மற்ற தொழிலாளிகளுக்கு நம்ம கொடுக்குற நிலை வந்து என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும், வேலைவாய்ப்பு வந்து என்னென்னா பகிரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொன்னார். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அவர் மத்திய சட்டசபையில் அறிமுகப்படுத்திய ஒரு மசோதா வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1946 மைக்கா சுரங்க தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நல நிதியம் அப்படின்னு ஒன்று வந்து என்னென்னா மேம்படுத்தினாங்க. சரிங்களா, அப்போ ஆக்குபேஷனல் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ அந்த சுரங்கத்தில் வேலை செய்கிறனால அவங்களுக்கு என்னென்னலாம் பாதிப்புகள் ஏற்படுதோ அந்த பாதிப்புகளை சரி செய்வதற்காக இந்த வெல்ஃபேர் ஃபண்டை வந்து என்னென்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது பிற்காலத்தில் வந்து என்னென்னா நிலக்கரியில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு இரும்பு தாது, மான்கனீஸு, சுண்ணாம்புக்கல், டோலமைட்டு, பீதி தொழிலாளர்கள் இந்த மாதிரியான மற்ற துறைகளுக்கும் இது வந்து என்னென்னா நீட்டிக்கப்பட்டது. சரிங்களா, அடுத்தது ரெண்டாவது தொழில்துறை உறவுகளை நிறுவனமயமாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இன்ஸ்டிடியூஷனலைசிங் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தொழில்துறை உறவுகளை நிறுவனமயமாக்குதல் அப்படின்னு. சரிங்களா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த முத்தரப்பு தொழிலாளர் மாநாடுன்னு ஒன்று வந்து அம்பேத்கர் உருவாக்குனார். சரிங்களா, அதாவது வந்து என்னென்னா அரசு இருக்குது, அதுக்கப்புறமேல்ட்டு முதலாளிகள் இருக்கிறாங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்களும் இருக்கிறாங்க. சரிங்களா, அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய விடுதலைக்கான குரல்கள் அதிகமாக வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் இவர் இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னா தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்கு அதிகமாக வந்து என்னென்னா ஒரு பேஸை ஏற்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு அதுக்கப்புறமேட்டு எம்ப்ளாயர்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னென்னா ஒன்றா உட்கார வச்சு முத்தரப்போடைய உரையாடல்களையும் ஒரே இடத்துல நிறுவுமாறு செஞ்சார். ஒரு கவர்மெண்ட் இந்த இடத்துல வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணோம், அதே போல் இந்த தொழிற்சாலையினுடைய நிறுவனர்கள், ஓனர்ஸு இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, தொழிலாளிகள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னா அவர் வந்து இது பண்ணார். சரிங்களா, கிட்டத்தட்ட இதை என்ன பண்ணார்னா 1942 1946 வரலும் பல கூட்டங்கள் இந்த மாதிரி நடந்தது. சரிங்களா, ஸோ இது வந்து என்னென்னா தொழிலாளர் ஏதோ வந்து வேலை செஞ்சுட்டு அவன் வந்து போனது இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த அந்த இண்டஸ்ட்ரியல் யூனிட்டு ப்ரொடக்ஷன்ஸு இதில் எல்லாத்துலேயும் தொழிலாளர்களையும் முக்கிய பங்காக நிறுவியதற்கான முக்கியமான விஷயந்தான் வந்து என்னென்னா இந்த முத்தரப்பு தொழிலாளர் மாநாடு, ட்ரிபரைட் லேபர் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா, அடுத்தது தொழிற்சங்க அங்கீகாரம். தொழிலாளர்களுக்கு கட்டாய அங்கீகாரம் வழங்குறதுக்காக 1943 ஒரு சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினார். சரிங்களா, இதனால் தொழிலாளர் தங்களுடைய உரிமைகளுக்காக முறையான அமைப்புகள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அதிகாரம் அவருக்கு கிடைச்சது. சரிங்களா, அதாவது 7 பேர் சேர்ந்தாலே ஒரு தொழிற்சங்கம் ஆரம்பிச்சுக்கலாம். அதை அவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா கட்டாயம் அரசு அவங்களுக்கு வந்து என்னென்னா அங்கீகாரம், ரெகக்னைசேஷன் வழங்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் அந்த மசோதாவில் அவர் சொல்லியிருந்தார். சரிங்களா, அடுத்ததாக சமூக பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டங்களில் முன்னோடி பங்களிப்பு. சரிங்களா, பயனியரிங் சோஷியல் செக்யூரிட்டி அண்டு வெல்ஃபேர் அப்படின்றது தான் இதுக்கான பொருள். சரிங்களா, ஆங்கில அர்த்தம். சரிங்களா, அதன்படி வந்து என்னென்னா இந்தியாவிலேயே முதலாக மகப்பேறு நலனில் ஃபஸ்ட்டு அக்கறை கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான். சரிங்களா, என்னென்னா பாம்பே மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா, அந்த ஆக்டு எந்த வருடம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1929 கொண்டு வந்தாங்க. சரிங்களா, அந்த சட்டம் கொண்டு வருவதற்கு ரொம்ப முக்கியமான குரல் கொடுத்து ஆதரவு கொடுத்து அதுக்கு அழுத்தம் கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். சரிங்களா, ஸோ அதன்படி என்ன அப்படின்னா குழந்தைகள் அவங்க வந்து என்னென்னா குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கும் தங்களுடைய வீட்டு வேலையை செய்கிறதுக்கும் மட்டும் தாய்மார்கள் இல்லை அப்படின்றதுக்காகவும் நாட்டினுடைய வளர்ச்சியிலையும் அவங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு குழந்தை பிறக்கின்ற காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அம்பேத்கர் தான். சரிங்களா, இது 1929 அப்புறமேல்ட்டு 1943 ஒரு தடவை திருத்தம் செய்கிறாங்க, 1945 ஒரு தடவை அம்பேத்கர் திருத்தம் செய்கிறாங்க.
செய்கிறாரு. சரிங்களா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாய்மார்கள், கருவுற்று இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கான விடுமுறையுடன் கூடிய ஓய்வு காலத்தினுடைய வாரங்கள் அதிகரிச்சிருக்காரு அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்ததாக நலநிதி, நம்ம முன்னாலேயே பார்த்தோம், அந்த வெல்ஃபேர் ஃபண்டுன்னு சொன்னோம். மைக்கா மற்றும் நிலக்கரி தொழிற்சுரங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா அபாயகரமாக பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு வீட்டு வசதி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரம், கல்வி ஆகியவற்றை வழங்குவதற்கு சட்ட ரீதியாக நல நிதிகளை வந்து என்னென்னா உருவாக்குனார். சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா? ஆக்சுவலாக அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருந்துச்சு. இவர் 1946 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்கா சுரங்கத்துக்குள்ளார போகிறாரு. போயிட்டு பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் ஒரே வழி தான் இருக்குது. இவர் சொல்கிறாரு, ஏதாவது வந்து என்னென்னா பூகம்பம் வந்துருச்சு, வெள்ளம் வறட்சி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, பூகம்பம், வெள்ளம் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்கன்னதுக்கு அவங்க முழிக்கிறாங்க. உடனே மேலே வந்ததுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு இதுக்கு மாற்று வழி வராதவர்களும் இதை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அதே போல் இவங்களுக்கு வந்து என்னென்னா கிட்டத்தட்ட தரமான டாய்லெட்ஸு, அதுக்கப்புறமேல்ட்டு ஃப்ரீயாக வந்து என்னென்னா சோப்பு, அப்புறமேல்ட்டு வந்து என்னென்னா பாத்ரூம்ஸு, இதெல்லாம் வந்து என்னென்னா கொடுக்கறதுக்கான சட்டத்தில் வழி செய்கிறாரு. சரிங்களா? அதாவது இந்த சுரங்க தொழிலாளர்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ரொம்ப அழுக்காக வீட்டுக்கு போகாமல் அவங்க குளிச்சுட்டு ரொம்ப வந்து என்னென்னா வீட்டுக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் கன்சர்னுக்கு மட்டும் அம்பேத்கர் சொல்லலை. என்னென்னா தொழிலாளர்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், தொழிலாளர்களுடைய சுயமரியாதை மீட்டெடுக்கிறதுக்காகவும் அழுக்காக போகாமல் அவங்க வேலை செஞ்சுட்டு ரொம்ப கம்பீரமாக ஒரு சுயமரியாதையோடு போகிறதுக்கான சட்டங்களாகவும் அதை வந்து நிறையா நிறுவியிருந்தார். சரிங்களா? அடுத்தது நோய் மற்றும் முதுமைக்கு எதிரான நிலைத்தன்மையை வழங்கக்கூடிய தொழிலாளர் மாநில காப்பீடு. சரிங்களா? நம்ம பார்த்துருப்போம். ESIC, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் உருவாக்குனது டாக்டர் அம்பேத்கர் தான். அதே போல் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு, தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி எல்லாத்தையுமே வந்து அம்பேத்கர் உருவாக்கியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது நிர்வாக மற்றும் தரவு சார்ந்த ஆளுகை. இது ரொம்ப 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 முக்கியமானதாக இருந்துச்சு. சரிங்களா? என்னென்னா தொழிலாளர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி சட்டம் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தொழிலாளர்களுக்காக தான் சட்டத்துக்காக தொழிலாளர் இல்லை அப்படின்றத அம்பேத்கர் நம்பினார். அதனால் ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை நிலைமைகளை ஆய்வு செய்வதற்காக என்ன பண்ணார்னா சமூக கொள்கைகளுக்கு ஆதரவாக அவருக்கு நிறைய டேட்டா தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த டேட்டாவில் என்ன பண்ணார் அப்படின்னா ஊதியம் எவ்வளோ, வேலையினுடைய நிலைமைகள் எப்படி இருந்துச்சு, வீட்டு வசதி எப்படி இருந்துச்சு, சமூக யதார்த்தங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தொழிலாளர் விசாரணை குழு, எம்ப்ளாயீஸ் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று வந்து என்னென்னா 1944 இது பண்ணார். சரிங்களா? ஸோ 1944 இதை உருவாக்குனதோடு மட்டும் இல்லாமல் இதனுடைய கூட்டங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 வருடத்துக்கு ஒரு முறை வந்து என்னென்னா கட்டாயமாக இது வந்து என்னென்னா நடந்து தொழிலாளர்களை பற்றியான ரொம்ப ப்ரெசன்ட் டேட்டா கிடைக்கணும் அப்படின்றதில் ரொம்ப அம்பேத்கர் உறுதியாக இருந்தார். கிட்டத்தட்ட லேபர் பாலிசியை ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் லேபர்ஸ்க்கான ஆக்ட்ஸு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாவை தான் அம்பேத்கர் பயன்படுத்திக்கிட்டார். சரிங்களா? அடுத்ததாக வேலைவாய்ப்பு அலுவலகங்கள். வேலைவாய்ப்பை வந்து முறையாக கையாள்வதற்காக இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு வந்து 1926 உருவாக்குனது டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். சரிங்களா? அதுக்கு முன்னால் யார் ஒருவரும் ஒரு பணியில் வேலை செய்கிறதுக்கு அந்த உயர் அதிகாரிகளோட சிபாரிசு தேவையாக இருந்துச்சு. இவர் தான் வந்து என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நீங்கள் போயிட்டு அதில் வந்து நீங்கள் உங்களுடைய தகவல்களை பதிவு செஞ்சுக்கலாம். வேக்கன்சி ஏற்படும் பட்சத்தில் அவங்களே சீனியாரிட்டி அடிப்படையில் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னதும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். சரிங்களா? குறிப்பாக சொல்லப்போனால் அம்பேத்கருடைய பங்களிப்புகளில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட். சரிங்களா? அதாவது ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்குது, அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிறதுக்கு எனக்கு போதிய
தொழில்நுட்ப அறிவு இல்லை, டெக்னிக்கல் நாலேஜு, டெக்னிக்கல் ஸ்கில் இல்லை அப்படின்றதுக்காக எனக்கு வந்து என்னென்னா வேலை தராமல் போயிடக்கூடாது. அதுக்கு பதிலாக என்னை வந்து என்னென்னா 1 வருடமோ 2 வருடமோ 3 வருடமோ அதிகபட்சம் என்னை அப்ரண்டிஸாக அங்கே வேலைக்கு எடுத்துகிட்டு எனக்கு அந்த தொழிலெல்லாம் வந்து என்னென்னா பயிற்சி கொடுத்துட்டு என்னை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொன்னார். சரிங்களா? அடுத்தது அரசியலமைப்பு ஒருங்கிணைப்பு. சரிங்களா? கான்ஸ்டிடியூஷனல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சுதந்திரத்திற்கு முந்தைய இந்த சீர்திருத்தங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அரசிற்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் அவர் வந்து இதெல்லாம் நிறையா வந்து உருவாக்கியிருப்பார். இந்திய விடுதலைக்கு முன்பே இவர் என்னென்னலாம் யோசிச்சு வச்சுருந்தாரோ அதை மேலும் தொடர வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பியில் சேர்த்துருப்பார். சரிங்களா? அதன்படி ஆர்டிகல் 39. சரிங்களா? ஆர்டிகல் 39 வந்து பார்த்திங்கன்னா எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 39 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம். சரிங்களா? ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு அப்படின்றதும் அதே போல் வந்து என்னென்னா போதுமான வாழ்வாதாரத்தை கட்டாயமாக்குதல் அப்படின்னா வந்து என்னென்னா அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் வந்து என்னென்னா அவர் ஆர்டிகல் 39 வந்து என்னென்னா நிறுவியிருப்பார். சரிங்களா? அது இல்லாமல் ஆர்டிகல் 42 என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நியாயமான மற்றும் மனிதாபிமான சூழலையும் மகப்பேறு நிவாரணத்தையும் உறுதி செய்யுமாறு அரசிற்கு வழிகாட்டுகிறது. இட் டைரக்ட்ஸ் ஆர்டிகல் 42 டைரக்ட்ஸ் த ஸ்டேட் டு என்ஷூர் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் மெட்டர்னிட்டி ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிபிஎஸ்பியில் படிப்போம். அதையும் உருவாக்கியிருப்பார். சரிங்களா? அடுத்ததாக ஆர்டிகல் 43. ஆர்டிகல் 43 என்ன சொல்லுவார்னா அனைத்து தொழிலாளர்களுக்கும் வாழ்க்கைக்கான ஊதியத்தையும் ஒரு கண்ணியமான வாழ்வாதாரத்தையும் ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? Article 43 promotes a living wage and a decent standard of life for all workers அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அது என்ன லிவிங் வேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ அதாவது வந்து என்னென்னா வாழ்க்கைக்கான ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. பொதுவாக நம்மளுக்கு 2 இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஒர்க்கிங் வேஜ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து என்னென்னா லிவிங் வேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சமீபத்தில் ஒரு முக்கியமான சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பில் கூட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேஜஸ்னாலே அது லிவிங் வேஜஸை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி அந்த லிவிங் வேஜஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையை வந்து என்னென்னா அந்த செஞ்சதுக்கானதாக மட்டும் ஊதியம் இருக்கக்கூடாது. மாறாக வந்து என்னென்னா அவர் செஞ்ச வேலை கூட அவருடைய குழந்தைகளுடைய நலன், அவங்களுடைய ஃபேமிலியோடைய நலன், அவங்களுடைய மெடிக்கல், அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் கணக்கில் எடுத்து தான் நீங்கள் அவங்களுக்கு ஊதியம் தரணும். அதுதான் வாழ்க்கைக்கான ஊதியம், லிவிங் வேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் அம்பேத்கர் வந்து என்னென்னா கண்ணியமாக நாம் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இறுதியாக கன்க்ளூஷன், முடிவுரை பார்ப்போம். ஸோ முடிவுரையில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சுதந்திரத்திற்கு முந்தைய சட்டங்களிலும் இந்திய அரசமைப்பிலும் தொழிலாளர்களுக்கான இத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்ய அம்பேத்கர் மேற்கொண்ட அயராத முயற்சிகள் தொழிலாளர் உரிமைகளின் பாதுகாவலராக அவர் திகழ்ந்ததற்கு சான்றாக அமைகின்றன. ஆயினும் ஒரு விஷயத்தில் அவர் மிக தெளிவாக இருந்தார். தொழிலாளர் உரிமைகள் வெறும் சீர்திருத்தங்களை மட்டும் கொண்டு நிலைத்திருக்க இயலாது. தொழிலாளர்கள் அரசியல் களத்தில் நேரடியாக பங்கேற்க வேண்டும் என்றும் தொழிற்சங்க செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட வழிகளிலும் தங்கள் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் ஆழமாக நம்பினார். அதாவது தாங்கள் ஈட்டிய உரிமைகளை தொடர்ந்து தக்க வைத்து கொள்ளவோ நாட்டின் அரசியலில் அவர்கள் உரிய பிரதிநிதித்துவம் அமைந்திருக்க வேண்டும் என்பதே அவரது உறுதியான நிலைப்பாடாக இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளுடைய கன்க்ளூஷன். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரை பற்றி இப்போ நிறைய எக்ஸாம்ஸில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து என்னென்னா மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்லேயே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? மெயின்ஸ்லேயே நிறைய கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து என்னென்னா அம்பேத்கருடைய, ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு டாப்பிக்கை வந்து என்னென்னா அந்த ஆர்டிக்கலில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் கேட்குறதுக்கான சான்சஸ்
மிக அதிகமாக இருக்கிறனால வந்து என்னென்னா பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். சரிங்களா? தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.